2024 கவர்மெண்ட் வேலைக்கு தான் போகணும் அப்படிங்கிற டார்கெட் வச்சிருக்கிறவங்களுக்கு சூப்பரான வருஷம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆல்ரெடி ரயில்வேலேருந்து ஏஎல்பி பதவி வந்திருக்கு, அடுத்து குரூப் டி பதவி வரப்போகுது அப்படின்னு சொல்லி அஃபிஷியல் இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. இதனை தொடர்ந்து இன்னைக்கு டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்குங்க. இதுதான் பாத்தீங்கன்னா அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன். A to Z டீடைல்ஸை நிச்சயமா நான் உங்களுக்கு சொல்றேன். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பாருங்க. வர Feb 28 வரை டைம். அதற்குள்ளே நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணணும். சப்மிட் பண்ணப்பட்ட அப்ளிகேஷனை நீங்க கரெக்ட் பண்றதுக்கான சான்ஸும் கொடுக்குறாங்க. மார்ச் 4 to 6 எக்ஸாமினேஷன் எப்போ இருக்கும் அப்படின்னா 6ஆம் மாசத்துல உங்களுக்கு எக்ஸாமினேஷன் இருக்கும். எந்த முறையும் இல்லாம இந்த முறை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பையும் இதுல வந்து இணைச்சிருக்காங்க. ஸோ நீங்க அப்ளை பண்றப்பே ஃபாரஸ்ட் கார்டு, ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த போன்ற பதவிகளுக்கும் சேர்த்து விண்ணப்பிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதற்கு நீங்க எஸ் அப்படி இல்லைனா நோ கொடுக்கணும். டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 நோட்டிஃபிகேஷன் அப்படின்னா 10வது படிச்சவங்களுக்கு மட்டும்தான் இதுவரை நோட்டிஃபிகேஷன் வந்திருந்தது. இந்த முறை பாத்தீங்கன்னா 10th பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை இருக்கு, 12th பாஸ் பண்ணவங்களுக்கும் வேலை இருக்கு, டிகிரி முடிச்சவங்களுக்கும் வேலை இருக்கு. அதனால அவசரமா அப்ளை பண்ணிடாதீங்க. நோட்டிஃபிகேஷன் முழுவதும் பாருங்க, டீடைலா புரிந்த பின் நீங்க அப்ளை பண்ணுங்க. போஸ்ட் அண்ட் வேகன்சிஸ் என்னென்ன விதமான பதவி ரொம்ப முக்கியங்க. முதல் பதவி வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் VAO 108 பேர் எடுக்கிறாங்க. சாலரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட். பல டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட். அதுல முக்கியமானது தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல், அதாவது ஜுடிஷியல் மினிஸ்ட்ரியல் சர்வீஸ். இதுல 2442 வேகன்சி எடுக்கிறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாம பல்வேறு டிபார்ட்மெண்ட், அதாவது கோஆபரேஷன் ஃபார் டெவலப்மெண்ட் ஆஃப் உமன் லிமிடெடா இருக்கட்டும், வாஃப் போர்டா இருக்கட்டும், அதாவது வாட்டர் போர்டா இருக்கட்டும், அப்புறம் ட்ரைனேஜ் போர்டா இருக்கட்டும், ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், அப்புறம் பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக் அண்ட் எஜுகேஷனல் சர்வீஸ். ஸோ இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஜூனியர் அசிஸ்டன்ட்ஸ் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய டைபிஸ்டும் எடுக்கிறாங்க. ஸோ இது பாருங்க 1653. அப்புறம் வந்து உமன் இதுல, அப்புறம் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன், ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன், இதுல இது மாதிரி இருக்கிற எல்லாத்துலயும் உள்ள டைபிஸ்ட் எல்லாத்தையும் எடுக்கிறாங்க. அதே மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டினோ டைபிஸ்டையுமே இவங்க எடுக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு மினிஸ்ட்ரியல் அண்ட் ஜுடிஷியல் இருக்கக்கூடிய 441 ஸ்டினோ டைபிஸ்ட். அதே மாதிரி பாருங்க பர்சனல் கிளர்க்கா இருக்கட்டும், பிரைவேட் செக்ரட்டரியா இருக்கட்டும், இந்த மாதிரி பதவிகள், ஜூனியர் எக்ஸிகியூட்டிவ்ஸா இருக்கட்டும், ஆவின் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியதா இருக்கட்டும், பில் கலெக்டர் பாருங்க 66. இது வழக்கமாக குரூப் 4ல வரதான், இது கடைசியில் வந்திருக்கு. லெபார்டரி அசிஸ்டண்டா இருக்கட்டும், மில்க் ரெக்கார்டர் அப்படிங்கிற பதவி இதுல வந்திருக்கு அப்படின்னா மில்க் ப்ரொடியூசர் கோஆபரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்ல வந்திருக்கு. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டன்ட் ஆவின் டிபார்ட்மெண்ட்ல உள்ளது ஒரு 49. அடுத்து பாருங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ், ஃபாரஸ்ட் வாட்சர், இந்த மாதிரி பதவிகள். ஃபாரஸ்ட் வாட்சர் பாருங்க 526 காலி பண்ணிருக்காங்க. எல்லாத்தையும் டீடைலா சொல்றேன். எந்தெந்த பதவிக்கு என்னென்ன படிச்சிருக்கணும் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்றேன். ஸ்டார்டிங்ல கொஞ்சம் கன்ஃபியூஷனா இருக்கும். மொத்தம் 6244 வேகன்சி. இந்த வேகன்சி நிச்சயமா அதிகமாக வாய்ப்பு இருக்கு. கடந்த முறை இவ்வளவு வேகன்சி இருந்தது. அந்த நோட்டிஃபிகேஷன் முடிகிறப்போ கிட்டத்தட்ட 10,000 வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை இந்த வேகன்சி நிச்சயமா இன்க்ரீஸ் ஆகுங்க. தேர்வை பொறுத்தவரையும் வழக்கமா இருக்கிற மாதிரி ஒரே ஒரு தேர்வு தான், அதுவும் OMR மெத்தட் தான், OMR ஷீட் தான். ஸோ இதை பொறுத்தவரையும் பார்ட் A பார்ட் B அப்படின்னு சொல்லி 2 பார்ட் இருக்கு. ஒரு தேர்வு அதுல வந்து 2 பார்ட் இருக்கும். டைமிங் பாருங்க 3 மணி நேரம் அந்த தேர்வு வந்து நடக்கும். பார்ட் Aல வந்து தமிழ்ல இருந்து 100 கேள்விகள் கேட்பாங்க, 150 மார்க். பார்ட் Bல ஜெனரல் ஸ்டடீஸ்ல 75 கேள்வி, ஆப்டிடியூட் அதாவது மேக்ஸ்ல இருந்து ஒரு 25 கேள்வி, மொத்தமா 200 கேள்விங்க, 300 மார்க். ஒரு கொஸ்டினுக்கு 1.5 மார்க்ஸ். ஓகேவா? ஏஜ் லிமிட் என்ன அப்படின்னா 18ல இருந்து 32 வயசு வரை உள்ளவங்க இதற்கு நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகே, ஆனா நீங்க VAO, ஃபாரஸ்ட் கார்டு, அப்புறம் ஃபாரஸ்ட் வாட்சர் இந்த பதவிகளுக்கு மட்டும் 21 வயசுல இருந்து 32 வயசு வரையும் அப்ளை பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க. மீதி பதவிகளுக்கெல்லாம் 18 வயசுல இருந்து நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, ஏஜ் ரிலாக்ஸேஷன் பாருங்க. இதுல அவங்க புரியும் வகையில கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க SC, SCA, ST அப்படின்னா VAO பதவிக்கு அப்ளை பண்றீங்க அப்படின்னா 42 வயது வரை அப்ளை பண்ணலாம். BC, MBC, DNC, BCM அப்படின்னா நீங்களும் 42 வயது வரை அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பதவிக்கும் எந்தெந்த கம்யூனிட்டி எந்தெந்த வயது வரை அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத தெளிவா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஸோ இந்த மாதிரி பதவிகள்லாம் பாருங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட், ஸ்டினோ டைபிஸ்ட், இந்த மாதிரி பதவிகளுக்கெல்லாம் நோ மேக்ஸிமம் ஏஜ் லிமிட், உச்ச வயது வரம்பே கிடையாது. 60 வயது வரை இந்த பதவிகளுக்குள்ள நீங்க அப்ளை பண்ணிக்க முடியும். இது யாருக்கு? பொது பிரிவினர் இல்லாம மீதி உள்ள கம்யூனிட்டிக்கு. பொது பிரிவினர் அப்படின்னா இதுதான் ஏஜ் லிமிட், 32 தான் ஏஜ் லிமிட். ஓகே, என்ன படிச்சிருக்கணும்? முன்னாடிலாம் ஒரே வரியில சொல்லிடுவாங்க, மஸ்ட் போசஸ் SLC, 10th பாஸ் பண்ணிருக்கணும். இங்கேயும் அதுதான். ஆனா நிறைய புது பதவிகள்லாம் வந்திருக்கிறதுனால ஒரு பதவிக்கு என்னென்ன கல்வி அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. VAOக்கு 10th பாஸ் பண்ணிருக்கணும், ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு 10th பாஸ் பண்ணிருக்கணும், அது மாதிரி கொடுத்துட்டாங்க. ஓகே, அடுத்து பாருங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் பதவியெல்லாம் இருந்துச்சுல, அதுக்கெல்லாம் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தெந்த பதவி அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் வாஃப் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா லா முடிச்ச பசங்களை ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் இந்த டிபார்ட்மெண்ட்ல டிகிரி வந்து முடிச்சுட்டு கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன், அதாவது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சர்டிஃபிகேட் இருந்தால் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் உங்களோட டிகிரியவே கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டட் டிகிரியா முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த சர்டிஃபிகேட் தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம எந்த பதவிக்கு அப்ளை பண்ண போகிறோம், அதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன, டெக்னிக்கல் என்ன கேட்டுக்காங்க அப்படிங்கிறது முக்கியம். அடுத்து பாருங்க டைபிஸ்ட். ஸோ
டைப்பிஸ்ட் வழக்கம் போல் 10th பாஸ் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் வந்து டைப் ரைட்டிங் டெக்னிக்கல் எக்ஸாமினேஷன் நீங்கள் முடிச்சிருக்கணும். தமிழ் அண்ட் இங்கிலீஷில் ஹையர் முடிச்சிருந்தா ஓகே. இல்லைனா தமிழில் ஹையரு இங்கிலீஷில் லோயரு, இல்லை இங்கிலீஷில் ஹையரு தமிழில் லோயரு, எது முடிச்சிருந்தாலும் ஓகே. ரெண்டுமே நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுவும் அதோட சேர்த்து சர்டிஃபிகேட் கோர்ஸ் இன் கம்ப்யூட்டர் அண்ட் ஆஃபீஸ் ஆட்டோமேஷனும் முடிச்சிருக்கணும் டைப்பிஸ்ட்டுக்கு. ஸோ இன்கேஸ் வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்க, நீங்கள் இந்த டைப்பிஸ்ட் பதவிக்கு அப்ளை பண்ணுறீங்க, உங்களோட டிகிரியவே பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் சயின்ஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இது ரிலேட்டடில் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த கம்ப்யூட்டர் ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் கோர்ஸ் வந்து தேவையில்லை. ஸோ பொதுவாக சொல்லணும் அப்படின்னா 10th பாஸ் இருக்குது, அப்புறம் எனி டிகிரி முடிச்சவங்களுக்கு இதுவரை நம்ம பார்த்தேன். ரிசப்ஷனிஸ்ட் பதவி இருந்துச்சு, அதுக்கு வந்து டெலிஃபோன் ஆப்ரேஷன் சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் வந்து கேட்குறாங்க. மில்க் ரெக்கார்டர் பதவி இருந்துச்சு, அதுக்கு வந்து கோஆப்ரேட்டிவ் ட்ரைனிங் அந்த சர்டிஃபிகேட் அந்த இது வந்து நீங்கள் முடிச்சிருக்கணுமா. லேப் அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ப்ளஸ் வந்து பயாலஜி ஆர் பாட்டனி அண்ட் சுவாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும். ஓகே. சீனியர் ஃபேக்டரி அசிஸ்டண்ட்டுக்கு அதுதான் நீங்கள் வந்து ஹையர் செகண்டரி கோர்ஸ், அதாவது 12th பாஸ் பண்ணியிருக்கணும் ப்ளஸ் வந்து ITR 11th இதில் முடிச்சிருக்கணுமா. அடுத்து பாருங்கள் ஃபாரஸ்ட் கார்டு. இதுதான் ஃபாரஸ்ட் கார்டுக்கு நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜி சுவாலஜி எடுத்து நீங்கள் படிச்சிருக்கணும் உங்களோட 12th. ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ்க்கு 12th பாஸ் பண்ணியிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும், 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அப்புறம் வந்து மெக்கானிசம் ஆட்டோமொபைல் மெக்கானிசத்தில் நாலேஜ் இருக்கணும், அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும், ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபாரஸ்ட் வாட்சருக்கு 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்க கேட்டிருக்காங்க. ஜூனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் கோஆபரேட்டிவ் சொசைட்டிஸ்க்கு யார் எந்தெந்த கமிட்டி அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறதையுமே இதில் கொடுத்துட்டாங்க. பொதுப்பிரிவினர் அப்ளை பண்ண முடியாதான், அவங்களும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறத அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயில்டாக எல்லாத்தையுமே செக் பண்ணுங்கள். அப்புறம் கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்னா என்ன, எங்கெங்க கண்டக்ட் பண்ணப்பட்ட கோஆபரேட்டிவ் ட்ரைனிங்கில் இதற்கு நீங்கள் எலிஜிபிள், சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன வேணும் அப்படிங்கிறதையுமே கொடுத்துட்டாங்க. இந்த ஃபாரஸ்ட் கார்டு வித் டிரைவிங் லைசன்ஸ் இதுக்கு மட்டும்தான் மெடிக்கல் ஃபிசிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து பார்ப்பாங்களாம். மித்த பதவிக்கெலாம் தேவையில்லை. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து வந்திருக்கக்கூடிய வேலை வாய்ப்புக்கு மட்டும் தான் ஹைட்டு இந்த மாதிரி ஃபிசிக்கல் டெஸ்ட் இதெல்லாம். ஏன்னா இது வந்து போலீஸ் மாதிரிங்க, தமிழ்நாடு போலீஸ் மாதிரி, இது வந்து வனத்துறையிலேருந்து வந்திருக்கக்கூடிய போலீஸ். அதனால அவங்க வந்து மேலாம் 163 சென்டிமீட்டர் ஹைட் இருக்கணும், செஸ்ட் இது இருக்கணும், ஃபீமேலாம் 150 சென்டிமீட்டர் இருக்கணும், அந்த மாதிரி இதெல்லாமே கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து உங்களுக்கு வந்து ஃபிசிக்கல் டெஸ்ட்டுமே இருக்கும். ப்ளஸ் வந்து கண்ணாடி போட்டவங்களாம் இதுக்கு எலிஜிபிள் இல்லை. நோட்டிஃபிகேஷன் எண்டில் எப்படி இதற்கு அப்ளை பண்ணணும், இதற்கான சிலபஸ் என்ன, எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் பல இடங்களில் நடக்குது, சொல்லப்போனால் ஒரு மாவட்டத்துலையுமே 5 இடங்களுக்கு மேலே நடக்குது. அப்புறம் வந்து சிலபஸ் டீட்டெயில்ஸு எல்லாமே இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் இருக்குது. நீங்கள் எல்லாத்தையுமே டீட்டெயில்டாக செக் பண்ணுங்கள். எந்த டவுட்ஸ்னாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. போதுமான அளவு தகவல் எல்லாமே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.